நீங்கள் எத்தனை பேர் பெரிய பெரிய ஆளுகள் இதுலலாம் காணாம அடிச்சிருக்காங்க தெரியும் தானே உங்களுக்கு. ஸோ இது தவிர்க்க முடியாத ஒரு விஷயமா வளர்ந்துருக்கு. ஏறத்தாழ நீண்ட காலமாக இந்த கொலைகள் நடந்து கொண்டு இருக்கின்றன அப்படின்னு நமக்கு புரியுது. நீங்க எப்படி காவல்துறை மேல இவ்வளவு நம்பிக்கை வைக்கிறீங்க சார்? யாருக்காவது ஒரு மனசாட்சி உறுத்தும் இல்லையா? வீரப்பன் வழக்கு நம்ம ஊர்ல நடந்துச்சு, பாதிக்கப்பட்ட பெண்களுக்காக. என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியாதா? முலைக்காம்பிலே கரண்ட் ஏற்றியதெல்லாம் உண்டு தானே, சொல்லுங்க சார். பிறப்புறுப்பிலே கரண்ட் ஏற்றினது, கட்டையை வைத்து மலம் கழிக்கிற துவாரத்தின் வழியாக உள்ளே அமற்றியது, கர்ப்பிணி பெண்ணை அழித்தது, இதெல்லாம் யார் செஞ்சா சார்? சொல்லுங்க. காவலர்கள் தானே. அதுதானே உச்ச நீதிமன்றம் வரைக்கும் 29 வருஷம் போராட்டத்துக்கு பிறகு நீதி கிடைத்தது. சொல்லுங்க. அப்போ காவல்துறையில் இருக்கிறவங்க, அது தமிழ்நாடாக இருந்தாலும் சரி, இன்னொன்னாக இருந்தாலும் சரி, எல்லா இடங்களிலுமே பெரிய மனிதர்களின் பாக்கெட்டுக்குள்ளே அடங்கி விடுகிறார்கள். நல்லவங்க இல்லைன்னு நான் சொல்லவே மாட்டேன். காவல்துறையில் நல்லவங்க நிச்சயமாக இருக்கக்கூடும். இப்போ கூட ஒருத்தர் நடந்து போயிட்டு இருக்காரு, ஒரு டிஎஸ்பி இப்போ சஸ்பெண்ட் ஆகியிருக்காரு. யோசிச்சு பாருங்க, நல்லவங்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள். அவர்னு மட்டும் இல்லை, பொதுவாகவே நல்லவர்களும் இருக்கிறார்கள். ஆனால் அவங்க காணாமல் போயிடுறாங்க. கெட்டவர்களின் ஆட்சி நடக்கிறது அப்படிங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம். அப்போது காவல்துறை செய்ய வேண்டிய கடமையை செய்யறதில்ல. ஏன் செய்யறதில்ல? ஏன்னா அவங்க அதிகார வர்க்கம், அவங்க நினைத்தவர்கள் தான் மந்திரி ஆகிறாங்க. தர்மஸ்தலாவில் இருக்கக்கூடிய கோவில் நிர்வாகிகள் செலக்ட் பண்ணுற ஆட்கள் தான் எலெக்ஷன்லேயே நிற்க முடியும். அப்புறம் தான் நீங்கள் அமைச்சர் ஆகிறது. ஆக இந்த விதமான ஒரு செட்டப் இருக்கிற பொழுது உண்மை வெளிவருவதற்கான வாய்ப்பில்லை. இந்த வழக்கை பற்றி பேசுகிற பொழுது நான் முதல்லையே சொல்லணும்னு நினச்சது என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த துப்புரவு தொழிலாளி இருக்கிறாரு, நீங்கள் விசில் ப்ளோயர்னு சொன்னவர், நம்ம அத்தனை பேரும் அவருக்கு ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கோன்னு நான் நினைக்கிறேன். இவ்வளோ பெரிய விஷயத்தை காலம் கடந்தாகிலும் வெளியே அவர் சொல்லியிருக்காருன்னா அது சாதாரண விஷயமே இல்லை. நாளைக்கு அவங்க குடும்பமே பூண்டற்று கூட போகலாம், இந்த வழக்கு திசை மாறலாம். அத்தனையும் தாண்டி நின்று ஒரு சாதாரண துப்புரவு தொழிலாளி மனசாட்சியினுடைய அழுத்தம் தாங்காமல், அந்த பாரம் தாங்காமல் சொல்லியிருக்கிறதுக்கு அவருக்கு நான் முதல்ல தேங்க்ஸ் சொல்லணும். அவர் தனி மனுஷனாக வந்திருக்க முடியாது சார். ஏன்னா அவர் ரொம்ப படிக்கலை, அல்லது வழக்கு, சட்டம், நீதி, காவல்துறை இதை பற்றிய புரிதல் இல்லாத ஒரு நபர். அவருக்கு உயிர் பயம் மட்டும்தான்